எங்கடா கண்ணு போன? இப்படிலாம் போகக்கூடாது சரியா? நீ எல்லாம் எதுக்கு இவங்க கூட போன? அண்ணாங்கெல்லாம் போன, நீ போறதா? வீட்டுக்கு போறதுன்னா அவங்க ஸ்கூல்லே சொல்லியிருக்கலாம்ல, கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. புலி, சிறுத்தை, யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகம் வசிக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதியான தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயத்தில் வழி தவறி சிக்கிக்கொண்ட 7 குழந்தைகள் சுமார் 5 மணி நேர தேடுதலுக்கு பிறகு வனத்துறையினர் பத்திரமாக மீட்ட சம்பவம். எங்கடா கண்ணு போன? இப்படிலாம் போகக்கூடாது சரியா? பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியிலிருந்து தங்கி படிக்கும் 2 சிறுமிகள், 5 சிறுவர்கள் என 7 பேர் படித்து வருகின்றனர். 6 வயது சிறுவன் வீட்டு நினைவாக அழத் தொடங்கியுள்ளான். அவனது ஆசையை நிறைவேற்ற மற்ற 6 மாணவர்களும் நேற்று காலை யாருக்கும் தெரியாமல் பள்ளியில் பாதுகாப்புக்காக இருந்த சமையலரிடம் கூட தெரிவிக்காமல் வனப்பகுதி வழியாக தங்களது சொந்த ஊரான கொங்கைக்காடை மலை கிராமத்திற்கு வனப்பாதை வழியாக ஊருக்கு செல்ல திட்டமிட்டு சென்றுள்ளனர். யானை, புலி மற்றும் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமுள்ள அந்த பகுதியில் குழந்தைகள் சிக்கிய செய்தி மலை கிராம மக்கள் மட்டுமின்றி காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு பரபரப்பை கிளப்பியது. ட்ரோன் கேமராக்கள் மற்றும் தெர்மல் கேமராக்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் பத்திரமாக குழந்தைகளை மீட்டனர். குழந்தைகள் வரும் வரை காத்திருந்த ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா ஆம்புலன்ஸிலிருந்து குழந்தைகளை அன்போடு அழைத்து அதிகார தோணையில் அணுகாமல் தனது சொந்த பிள்ளையைப் போல உரிமையுடன் தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு எதுக்குடா தங்கம் காட்டுக்குள்ள போனீங்க என அன்போடு கேள்வி கேட்டதோடு செய்வதறியாது வாயடைத்து போயிருந்த குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுத்து இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என அறிவுரை வழங்கினார். எங்கே போன நீ? எங்க? கையிலே வச்சுக்கோ, எத்தனை குட்டினா இப்படி. எங்கடா கண்ணு போன? இப்படிலாம் போகக்கூடாது சரியா? தமிழ் நீதானா? இவன் தான் ஐடியா மாஸ்டர் போல இருக்கு. எல்லாரும் கொடுங்க. புடி. நீ எல்லாம் எதுக்கு இவங்க கூட போன? அண்ணாங்கெல்லாம் போன, நீ போறதா? காலையில இதை சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையில ஒன்றும் சாப்பிடலையா? வீட்டுக்கு போறதுன்னா அவங்க ஸ்கூல்லே சொல்லியிருக்கலாம்ல, கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிணத்தடி சோழகர் உண்டு உறைவிட பள்ளி நடுநிலை பள்ளியிலிருந்து ஒரு 7 பேர், 2 பொண்ணுங்க 5 பசங்க, சுமார் 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் காலையில் அவங்க பொங்கலுக்கு லீவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. திரும்ப ஹோம் சிக் ஆனதுனால காலையில் அவங்க ஸ்கூலில் இன்சார்ஜுக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாமல் குழந்தைங்களாம் தன்னிச்சையாக கிளம்பி அவங்களுடைய ஊர் பர்கூரில் இருக்கிறதுனால பர்கூர் ஊருக்கு திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அப்படியே ஃபாரஸ்ட்லேயே அப்படியே நடந்து வந்திருக்காங்க. அதில் 4 பையங்க மட்டும் இங்கே ஒரு கோயில் இருக்குது, காக்காயனூர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கும்போது காக்காயனூர் பொதுமக்கள் பார்த்து அவங்களுக்கு உணவும் தண்ணியும் கொடுத்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த தகவலின் பேரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அது இல்லாமல் காக்கையனூர் பொதுமக்கள் எல்லாம் இணைஞ்சு போய் ஃபாரஸ்ட்டில் தேடி அந்த 2 பெண் குழந்தைங்களும் இன்னொரு சின்ன பையன் 6 வயசு பையன் 3 குழந்தைங்களையும் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 108 போட்டு ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்கள ஒப்படைச்சிருவோம். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.